இரண்டாவது திருப்பாவை வையத்து வாழ்வீர்கள். ராகம் கௌளை, தாளம் மிஸ்ர சாப்பு. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள், செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள், பைய துயின்ற பரமனடி பாடி, பைய துயின்ற பரமனடி பாடி, நீ உண்ணோம் பாலுண்ணோ நாற்காலே நீராடி, நீ உண்ணோம் பாலுண்ணோ நாற்காலே நீராடி, மொய்யிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோ, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோ, செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, உய்யுமாறெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய், உய்யுமாறெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய், வையத்து வாழ்வீர்கள். இன்று மார்கழி மாதத்தின் 2ஆம் நாள். பக்தர்கள் நாள்தோறும் விடியற்காலையில் திருப்பாவையின் 30 பாடல்களையும் பாடுவது நலம் தரும் என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். அவ்வாறு பாடுபவர்கள் திருமாலின் திருவருளை பெற்று இன்புற்று வாழ்வர். ஆண்டு முழுதும் பாட முடியாதவர்கள் மார்கழி மாதத்திலேனும் நாள்தோறும் விடியற்காலையில் பாடுதல் வேண்டும். அதுவும் இயலாதவர்கள் அம்மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் வீதமாவது பாடுதல் பயன் தரும். திருப்பாவை பாடல்கள் இனிமையும் எளிமையும் அழகும் நிறைந்தன. இன்று 2வது பாடல் நமக்கு விரதத்தை எவ்வாறு மேற்கொள்வது என்பதை எடுத்துரைக்கின்றது. திருப்பாவையின் முதல் பாட்டு நாம் மேற்கொள்ளக்கூடிய நோன்பு யாரை முன்னிட்டு நோற்கப்படுகிறது என்பதை கூறுகின்றது. தோழியர்களை துயில் எழுப்பி அழைத்த ஆண்டாள் நாச்சியார் இந்த பாட்டில் நோன்பு நோற்பவர் செய்யக்கூடியவற்றையும் விளக்கக்கூடியவற்றையும் எடுத்துரைக்கின்றாள். வையத்தில் வாழ்கின்ற பேறு பெற்றவர்களே என்று விழிக்கின்றாள். வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கிக் கொண்டு வாழ, வாழ்வில் கிடைத்தேற வேண்டிய இறையடியை பெற வேண்டிய வழியை ஆராய்ந்து திருப்பார்க்கடலில் கள்ளத்துயில் கொண்டு பையத்துயில் என்று கூறுகின்றாள். கள்ளத்துயில் கொண்டு
கண் வளரும் பரமனின் திருவடியை போற்றி பாடி நம் ஆச்சாரியர்களாகின்ற பெரியோர்களுக்கு இடுகின்றதான ஐயத்தையும் துன்பத்தே உழல்பவருக்கு இடும் பிச்சையையும் நம் சக்தி உள்ளளவும் இட்டு மகிழ்வோம் என்று கூறுகின்றார். நோன்புக்கு செய்ய வேண்டிய கிரியைகளை எடுத்து கூறுகின்றாள். அதையும் சற்று காது கொடுத்து கேளுங்கள் என்று கூறுகின்றாள். செய்யும் கிரிசைகள் கேளீரோ என்று கூறுகின்றாள். நோன்பு நோக்கத் தொடங்கிய பிறகு நம் உடலுக்கு ஊட்டமும் உரமும் தரக்கூடிய நெய் போன்ற உணவுகளை உண்ணக்கூடாது, பாலை அருந்தக்கூடாது. அதோடு விடியற்காலையிலே நீராடி வர வேண்டும். பின் வழக்கமாக நாம் மேற்கொள்ளக்கூடியது அலங்காரங்கள். கண்ணுக்கு மையிட்டு கருங்கூந்தலிலே மலர் சூடி அழகு செய்தல், இவற்றையெல்லாம் நோன்பு காலத்திலே நிற்க வேண்டும் என்றும் கூறுகின்றாள். ஏனென்றால் மலர் முழுவதும், மார்கழி மாதத்து மலர் முழுவதும் மாலுக்கே சொந்தம் என்று கூறுவதைப் போல மாலைகளை எல்லாம் கட்டி இறைவனுக்கே சூட வேண்டும் என்றும் கூறுகின்றாள். நோன்பு காலத்தில் மட்டுமாவது இவற்றை நாம் விலக்கியிருப்போம் என்றும், இவ்வாறு நாம் முன்னோர்கள் எதை செய்யக்கூடாது என்று வைத்தார்களோ அவற்றை செய்யாதிருப்போம் என்றும் எடுத்துரைக்கின்றாள். செய்யாதன செய்யோம் என்ற வரிகளால் அவற்றை விளக்குகின்றாள். இவ்வாறு இரண்டாவது பாடல் நிறைவடைகின்றது.